இப்பதான்டா நீங்க தரமான சம்பவத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க. டேய் கொஞ்சமாச்சு கண்டென்ட் கொடுங்கடானா கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. கண்டென்ட் வந்துட்டு நீங்களா யோசிங்கடானா யோசிக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஆனா கண்டென்ட் கொடுத்துட்டு கண்டென்ட்டுக்குள்ள இப்பெல்லாம் சண்டை வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் ஒரு கண்டென்ட் கொடுத்தாப்ல அது வந்துட்டு பயங்கரமா வெடிச்சுட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 4வது ப்ரோமோல வந்துட்டு 3வது ப்ரோமோ வந்துட்டு பயங்கரமா வெடிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 பேர் தான் இந்த வீடியோ பாக்குறீங்க. அந்த ஒரு 10 பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணேன், அந்த ஒரு லைக் பட்டன் தட்டினா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களால நான் கொஞ்சம் வாழ்வேன் அப்படிங்கிறது என்னோட பொறுத்த வரைக்கும் கருத்து. அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒண்ணு போயிட்டு இருக்குது ஓகேங்களா. ஜாக்லின் தீபக் 2 பேருமே பயங்கரமான மோதல். இந்த வாரம் ஃபுல்லாவே அவங்க 2 பேருமே சுத்தமா ஆவலன்னு தான் சொல்லணும். 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் நேத்து வந்துட்டு மாரல் டாஸ்க் ஒண்ணு எடுத்தாங்க. ஜாக்லின் வந்துட்டு மாரல் டீச்சர், அவங்க வந்து ஜாக்லின் வந்துட்டு ஒரு மாரல் டாஸ்க் ஒண்ணு எடுக்காங்க. எப்படின்னா உங்களை பத்தி நான் வந்துட்டு ஒவ்வொரு மாரலா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்துட்டு டீச்சர்ஸ் பத்தி ஒவ்வொரு மாரலா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. நீங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு யாரை பத்தி மாரல் சொல்லணுமோ நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு சான்ஸ். டீச்சர் வந்துட்டு உங்க எல்லாத்தையும் மாரல் பத்தி உங்க சொல்லுவேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க யார மாரல் வந்துட்டு சொல்லணுமோ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இது வந்து பயங்கரமான ஒரு கேமாவே போயிட்டு இருக்கு. நேற்று வந்து பயங்கரமான சண்டை வந்து சத்யா வந்து வெளில போய் சத்யா எதுக்கு வெளில போனாருன்னா இது என்ன நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி இருக்கு, இது மாரல் ரிவ்யூ மாதிரிலாம் இல்ல, நாமினேஷன்ல எப்படி வன்மத்தை கொட்டுவாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து நாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சத்யா வந்துட்டு ஸ்கூல்ல அந்த கிளாஸ் விட்டு வெளில போய் அதுக்கப்புறம் வந்துட்டு வைஸ் பிரின்சிபல் அருண் வந்துட்டு அவர் போய் கூப்பிட்டு வந்தது அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்திருந்தோம். அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு அமைஞ்சிருச்சு. அதுல வந்துட்டு நேற்று வந்துட்டு நேற்று நம்ம தீபக் வந்துட்டு குறிக்கோளா சொன்னதை வந்துட்டு அவர் மனசுல ஒத்திக்கிட்டே இருக்கும் போல தலைவர் வந்துட்டு டப்புன்னு உடச்சாப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு மாரல் டாஸ்க் எடுத்தீங்க, அது வந்துட்டு ஒழுங்கா ப்ராப்பரா எடுக்கல, நீங்க வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு வன்மத்தை கொட்டணுமோ என் மேல இருக்க கோவத்தை வந்துட்டு வெளிப்படுத்தணுமோ அந்த மாதிரி தான் நீங்க வெளிப்படுத்துறீங்க ஒழிச்சு அது வந்துட்டு மாரல் டாஸ்கா கொண்டு போகணும், மாரல் டாஸ்கா வந்துட்டு நடத்தணும் அப்படிங்கிறதுலாம் நீங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன வந்துட்டு அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மட்டும்தான் நீங்க தாக்குனீங்க. என்னோட நோக்கம் வந்து உங்களோட நோக்கம் வந்து தீபக் வந்து பயங்கரமா தாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்க சொன்னீங்க. அது என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதுதான் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியணும் இல்ல, நம்ம பண்றதுதான் எல்லாருக்குமே தெரியணும், எல்லாருமே அதை தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, ஆளாளுக்கு ஒண்ணு இருக்கும், எல்லாருக்குமே தெரியணுங்கிற நீங்க பண்றதுதான் எல்லாருக்குமே தெரியுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்து நம்ம மாரல்ல வந்துட்டு தீபக் பயங்கரமா குத்தி விட்டு இருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்பயே நான் சொல்லியிருந்தேன் பயங்கரமான ஒரு சம்பவம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தீபக் வந்துட்டு சைலண்டா இருக்காப்ல, இது வந்து டாஸ்க்ல வந்துட்டு சைலண்டா இருக்காரா இல்ல வந்துட்டு உண்மையாலுமே அவர் சைலண்டா இருக்காரா அப்படிங்கிறது தெரியல அப்போதைக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு எதா இருந்தாலும் டப்புன்னு மூஞ்சுக்கு முன்னாடி கேட்கிறாரு. அவர் வந்துட்டு டாஸ்க்ல வந்து இப்படி இருக்காரா அப்படிங்கிறது யோசிச்சா அப்புறம் பார்த்தா டாஸ்க்ல தான் இப்படி இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால வந்துட்டு அந்த பழைய பிரச்சனையை வந்துட்டு இப்படி நீங்க என்ன மாரல் சொல்ற போது என்ன பயங்கரமா நீங்க தாக்குனீங்க, என்னை பத்தி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து கை கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு காலில எல்லாம் கும்பிடுறாங்க. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. அவங்க வந்துட்டு உங்க மேல இருக்க தப்பை வந்துட்டு திருத்திக்கிறதுக்கு பண்றாங்களா இல்ல உண்மையாலுமே வந்துட்டு காலில் விழுவுற மாதிரி அப்படியே ஆக்டிங் போடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இவங்க மேல தப்பு இருக்கனால மட்டும்தான் அவங்க வந்துட்டு காலில் விழுவுறாங்க. ஏன்னா வந்துட்டு மாரல் டாஸ்க்ல வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு எடுத்தா பரவாயில்ல ஒரு ஃபன் மூடா கொண்டு போய் சொல்லிருக்காங்க. இவங்களே வந்துட்டு உள்ள இருக்கும்போது வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்துட்டு எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியல. ஓகேங்களா. அப்படிதான் வந்துட்டு இந்த டாஸ்க் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ன கேட்குறாங்கன்னா நம்ம தீபக் வந்துட்டு என்ன வந்துட்டு நீங்க மாரல் வந்துட்டு என்ன வந்துட்டு பர்சனலா தான் நீங்க அட்டாக் பண்ணீங்க, பர்சனலா இருக்கிறத தான் நீங்க சொன்னீங்க, நீங்க மாரல் டீச்சரா இருந்து நீங்க மாரல் எடுக்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தீபக் ப்ரோ வந்துட்டு சொல்றாப்ல. அது வந்துட்டு நான் வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு பண்ணல, அதுக்கு அப்படி பண்ணி உங்களை வந்துட்டு எஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து கை கும்பிட்டு அண்டு காலில் விழுவுறாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்க என்ன டார்கெட் பண்ணலன்னா ஓகே விடுங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் இவங்க வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க சாரி காலில் வேணா விழுவுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அழுதுகிட்டே பாத்ரூம்குள்ள போறது வந்துட்டு இந்த ஒரு ப்ரோமோல வந்துட்டு காமிச்சாங்க. அண்ட் இது வந்துட்டு எதை நோக்கி போறாங்க, அது மைக்கெல்லாம் தூக்கி விசிறிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அது ஏன் என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ப்ரோமோ பார்த்து வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு டிசைட் பண்ண முடியாது. ப்ரோமோல வந்து இங்க இருந்து அங்க தூக்கி இங்க இருந்து இங்க கொண்டு வந்து வைப்பாங்க. அதனால ப்ரோமோலாம் பார்த்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அது உள்ளுக்குள்ள என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது லைவ்ல வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்றேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கூல் டாஸ்க் வந்துட்டு வேற மாதிரி போதா வெறுப்பா போதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.